ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஹைதராபாத் ஸ்பெஷல் மட்டன் கறி எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம் இதேமாரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பட்டை இலை, அப்புறம் பிரியாணி இலை, அதாவது பிரியாணி பூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 8 மிளகு இதேமாரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு பெருசு ஒரு 7 இதேமாரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, இது பொடி கரம் மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் கோகோனட் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குண்டாயில் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன். நான் அதில் பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதேமாரியே நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் ஸ்பெஷல் மட்டன் கறி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்சதாக தான் இருக்கும். இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படின்னா அதனோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா வரும். இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். பக்கத்துலேயே இருந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நான் இப்போ குண்டாயில் போட போகிறேன். போட்டு வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வெங்காயம் அதனோட பச்சை ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு எவ்வளோ போடணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயத்தோடு அந்த வெள்ளைத்தன்மை போய் பழுன்னு ஒரு ஐஸ் கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நான் தேவையான மசாலா எடுக்கிறேன். மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொத்தமல்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க வதக்குற வெங்காயம் எல்லாம் எப்படி ரெடிஸ் ஆகிருக்கு. இதேமாரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் 1.5 கிலோ மட்டன் அழகாக ஃப்ரெஷ்ஷாக நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த 1.5 கிலோ மட்டனையும் நான் இந்த மசாலா கூட நான் போட போகிறேன். போட்டுக்கோங்க. 1.5 கிலோ மட்டன் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கணக்காட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அதில் பிடிக்கிறது மாதிரி நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் மட்டனில் நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது பாருங்கள் நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா சுவையாக வந்திருக்கும். இதேமாரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும் மட்டன். இப்போ நான் மசாலாவை போட போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி போடுறேன். 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 3 டேபிள்ஸ்பூனு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்களும் அதேமாரி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனோட மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி பொடி, இதனோட அந்த ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா வந்து மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து மட்டனும், இந்த மசாலா வந்து மட்டனில் பிடிக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் ஸ்பெஷல் மட்டன் கறி கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக போட வேணாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையில வந்து பாதி போட்டுக்கோங்க. பாதி நமக்கு வந்து லாஸ்ட்டாக தேவைப்படும். அதனால பாதி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை பாதி போட்டுக்கோங்க. அப்புறம் கோகோனட் பவுடர், தேங்காய் பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன், அதை போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இது புதுசாக இருக்கும். நீங்கள் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மட்டன் கறி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்ல வாசனை வர்றதுக்காக நான் 2 ஏலக்காய் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போது எல்லா மசாலா போட்டாச்சு. இனி மசாலா நம்ம போடுறது எதுவும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி கிரேவியாக இது பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையை பார்த்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நீங்களும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் என்ன திறக்கிறேன். இங்கே பாருங்கள், திறக்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து சுவையான ஹைதராபாத் ஸ்பெஷல் மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை, பாதி நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான். ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு சுவையான ஒரு மட்டன் கறி ரெடி ஆயிரும். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Take care and bye.